பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திப்பதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏசாயா 41 அதிகாரம் 12 வசனம். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். பிரியமானவர்களே, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். பிரியமானவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்றால் என்ன? நம்மோடு போராடினவர்கள் இந்த உலகத்தை விட்டே காணாமல் போய் விடுவார்கள் என்ற அர்த்தம் அல்ல. நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. பிரியமானவர்களே, அன்றைக்கும் இப்படிதான். எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க, பெனினாள், அன்னாள். அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, பெனினாளுக்கு பிள்ளை இருந்தது. அது நிமித்தம் இந்த பெனினாள் அன்னாளை மிகவும் மனமடிவாக்கும்படியான வார்த்தைகளை, கசப்பான வார்த்தைகளை பேசி அன்னாளை மிகவும் மிகவும் வேதனைக்குள்ளாக ஆக்கினார்கள். 1 சாமுவேல் 1 பெனினாள் உண்டு. ஆனால் 1 சாமுவேல் 2 அன்னாள் மாத்திரம்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பெனினாலை காணவில்லை. அன்னாளோடு போராடின பெனினாலை காண முடியவில்லை. பிரியமானவர்களே, அந்த ஒரு அதிகாரத்திலே மாத்திரம்தான் இந்த பெனினாலை பற்றி பேசப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு அடுத்தடுத்த வருகிற அதிகாரங்களிலே சாமுவேல் தீர்க்கதரிசி ஆகிய தாயாகிய அன்னாளை குறித்தான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்பதற்கான அர்த்தம். அன்றைக்கும் இப்படிதான். யோபு 1 கர்த்தர் உண்டு, யோபு உண்டு, சாத்தானும் இருந்தான். ஆனால் யோபு 42 கர்த்தர் உண்டு, யோபு உண்டு. யோபுவோடு போராடின சாத்தான் காணப்படவில்லை. பிரியமானவர்களை, இதுதான் உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்பதற்கான அர்த்தம். 1 சாமுவேல் 2 அந்த அன்னாள் ஒரு ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க, ஒரு நன்றி ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. இதை நீங்க வாசித்து பாருங்க, அருமையாக இருக்கும் அவர்களுடைய ஜெபம். அதில் 10வது வசனம், கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்தில் இருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். பிரியமானவர்களே, இங்கு இந்த பெனினாள் யாரோடு போராடினால்? அன்னாளோடு. ஆனால் இங்க அன்னாள் என்ன சொல்லுகிறாள்? கர்த்தரோடு வழக்காடுகிறவர்களை கர்த்தர் நொறுக்கி போடுவார் என்று சொல்லுகிறாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் போராடுகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளை ஆகிய உங்களோடும் என்னோடும் போராடுகிறவர்கள் நம்ம கூட போராடல, கர்த்தரோடு போராடுகிறார்கள், கர்த்தரோடு வழக்காடுகிறார்கள். இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைங்க ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து சொல்லும் பொழுது,